காலை வணக்கங்கள். It's my privilege to stand before you all and preach from the Word of God. ஆண்டவருடைய வேதத்திலிருந்து உங்களோடு கூட அவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வது எனக்கு கிடைத்த பாக்கியம். The time is very less to preach the Word of God in this moment, so I'd like to concise my message and go within a very less time. குறுகிய நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிமித்தமாக ஆண்டவருடைய வார்த்தை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I'm not a good preacher like our pastors. They are good expositors. I'm still learning, so please forgive me or help me in learning more and used by the God in the days to come. நம்முடைய போதர்களைப் போல அருமையாக பிரசங்கம் பண்ணக்கூடிய தாளந்து பெற்றவன் அல்ல, நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள். I'm sorry. We've been hearing the message series from our pastor, our pastor Saji Abraham. It's on the marks of a true disciples on the Gospel of Matthew. நம்முடைய சஜி பாஸ்டர் மூலமாக கடந்த வாரங்களிலே சீஷத்துவத்தின் முக்கியமான அடையாளங்களை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். So to go against that or to not relating my message to that, it will be like a different message. So I would like to connect that my message to that series, so it will be helpful for each and every one of us. என்னுடைய இந்த நாளின் பிரசங்கத்தை கூட அந்த தொடர்ச்சியாக சீஷத்துவம் அல்லது ஊழியக்காரன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதாக நான் அதை தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். So my topic or the title of my message is a tragic story of a privileged disciple. இன்றைய நாளுக்கான செய்தியின் தலைப்பாக ஒரு சலுகை பெற்ற அல்ல பாக்கியம் பெற்ற சீஷனின் சோகமான கதை என்பதாக நான் வைத்திருக்கிறேன். Why I titled this topic as in this way is because here we see in this scripture portion a master and a disciple or servant of a prophet of God. இந்த நாளில் கூட நாம் வாசித்த பகுதியின் வாயிலாக ஒரு உண்மையான சீஷனாக அல்லது எலிசா என்கிற அந்த எஜமானுக்கு வேலைக்காரனாக இருந்த அந்த மனிதனை குறித்து நாம் காண இருக்கிறோம். He is a privileged disciple of the prophet that of his time to work under him. ஒரு சலுகை பெற்ற அல்லது ஸ்லாக்கியம் பெற்ற ஊழியக்காரனாக எலிசாவிடத்திலே வேலை பார்த்தவரை குறித்து நாம் காண இருக்கிறோம். As we read the scripture portion from 2 Kings chapter 5 verses 22 verse 27, we understand he is none other than Gehazi. இந்த வாசிக்கப்பட்ட 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 27 நாம் பார்க்க கூடிய இந்த வேலைக்காரன் அல்லது ஊழியக்காரன் யார் என்று பார்த்தால் அது கேயாசி என்பவனை குறித்ததாகும். We've been hearing that how a true disciple of God should walk or should do the things in our church community. சபை ஐக்கியத்திலே ஒரு உண்மையான ஊழியக்காரன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு செய்தியை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். From Gehazi's story here we understand that a privileged disciple, how he deceived himself with greediness, and also how we should not live in this way. It is helping us to understand from this story. இந்த பகுதியிலிருந்து எவ்வாறு ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற அல்லது சலுகை பெற்ற தேவனுடைய ஊழியக்காரன் எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்பதை குறித்ததான செய்தியை நாம் காண இருக்கிறோம். So his story will help us to understand the people who or the disciple who abuse privilege and persist in sin will be for the destruction of their lives. தங்களுடைய வாழ்க்கையின் அழிவிற்கு எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை வழிநடத்தும் அல்லது எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லும் என்பதான காரியங்களை குறித்து நாம் காண இருக்கிறோம். And also Gehazi's story help us to understand how we should be a true disciple with integrity in our life to our master Christ Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு
நாம் ஒரு நேர்மையான அல்லது உண்மையான ஊழியக்காரனாய் இருப்பதற்கான குணாதிசயங்களை நாம் இந்த பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். We will learn three things from this passage. Before we go into that, we understand what is the context of this passage. நாம் இந்த பகுதியிலே இருந்து மூன்று முக்கியமான காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த பகுதியின் முக்கியமான கான்டெக்ஸ்ட் குறித்து நாம் காண இருக்கிறோம், பகுதியை குறித்து நாம் காண இருக்கிறோம். 2 Kings chapter 5 has two storylines, which is one with Naaman and also another the story of Gehazi. இந்த 5ஆம் அதிகாரத்திலே இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்களை குறித்து நாம் காண இருக்கிறோம். ஒன்று நாகமானை குறித்ததான பகுதி, மற்றொன்று கேயாசியை குறித்ததான பகுதி. We see the story of Naaman from verses 1 to 19 verses, and the story of Gehazi from verses 20 to 27. வசனங்கள் 1 முதல் 19 முடிய நாகமானை குறித்ததான பகுதி, வசனங்கள் 20 முதல் 27 முடிய கேயாசியை குறித்ததான பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். We have heard many times the story in Sunday schools or in many preachings that the Naaman is a commander of the army of the king of Syria and a great man, and is diseased with the skin disease called leprosy. சண்டே ஸ்கூலிலும் இன்னும் அதிக பிரசங்கங்களிலும் நாம் நாகமானை குறித்து கேட்டிருக்கிறோம். நாகமான் சீரிய படை தலைவனாகவும் அவனுக்கு சரும நோயாகிய குஷ்டரோகம் இருந்தது என்பதையும் நாம் அறிவோம். Through the little girl help from the land of Israel, he was suggested to show himself to the prophet of God in Israel. இந்த ஒரு சிறு பெண்ணின் நிமித்தமாக இஸ்ரவேலில் இருந்த தீர்க்கதரிசியை குறித்ததான செய்தியை நாகமானுக்கு அறிவிக்கப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம். The prophet of God is Elisha. Then he said to him, go and dip yourself 7 times in the river of Jordan. எலிசா தீர்க்கதரிசியின் மூலமாக நாகமானுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த காரியம், யோர்தான் நதியிலே சென்று நீ 7 முறை முங்கி எழும்பொழுது உனக்கு இந்த நோய் சுகமாகும் என்பதாக நாம் அவர் கேள்விப்பட்டதை அறிந்திருக்கிறோம். Though Naaman hesitated to do this work, but however by the servant of his, he goes and he dipped himself in the river of Jordan and he was healed by the power of God. முதலாவது நாகமான் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய அவர் முற்படவில்லை என்றாலும் தன்னுடைய வேலைக்காரன் சொன்னது நிமித்தமாக நாகமான் அந்த யோர்தான் நதிக்கு சென்று 7 முறை முங்கி எழுந்து ஆண்டவருடைய வல்லமையினாலே குணமாக்கப்பட்டார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். Naaman, in order to show his gratitude towards his master or Elisha, he comes with a present and asks him to take this present, accept it. நாகமான் தன்னுடைய நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் வண்ணமாக எலிசாவினிடத்திற்கு திரும்ப வந்து தன்னுடைய பொருட்களின் நிமித்தமாக அவருக்கு தன்னுடைய நன்றியை வெளிப்படுத்த விரும்பினார். But in verse 6 we see that the prophet of God Elisha, he refused to take it, but he said, as the Lord lives before whom I stand, I will receive none, and he urged him to take it, but he refused. நாம் வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாக அவர் கொண்டு வந்து கொடுத்த எல்லா விலை மதிப்பற்ற அந்த பொருட்களையும் கூட நாகமான் கொடுத்த அந்த பொருட்களை எலிசா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை தள்ளிவிட்டார், அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். And later on in the story we see that he blessed him for even going back, saying go in peace. In verse 19 we see that. அது மாத்திரமல்ல, அந்த கொடுத்த பொருளை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அனுப்பிவிடும்போது நீ சமாதானத்தோட போ என்று கூட அவரை வாழ்த்தி அனுப்பினதாக நாம் பார்க்கிறோம். Picturing this story as a scene, we understand there are two people, Naaman and Elisha, both were discussing and talking about this, the present or the gift what he brought. நாகமானும் எலிசாவும் பேசிக்கொண்ட அந்த பகுதியை நாம் பார்க்கும் பொழுது எப்படிப்பட்டதான வெகுமதிகளை நாகமான் எலிசாவுக்கு கொண்டு வந்து கொடுத்தார் என்பதை குறித்தும் நம்மால் பார்க்க முடிகிறது. Along with that, we see another character called the servant of Elisha is Gehazi. இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது எலிசாவின் ஊழியக்காரனாகிய கேயாசியை குறித்தும் நம்மால் பார்க்க முடிகிறது. The story of Gehazi starts from verse 20, verses 27, as we've seen. The story of Gehazi understands that a disciple of this master, he's been serving for several years along with Elisha, but the sin of greed in his life haunted him to do something ungrateful to his master as the temptation knocked his door.
in this very moment. இந்த இடத்துல கூட எலிசாவுக்கு அநேக நாட்களாக அநேக வருடங்களாக கேயாசி ஊழியக்காரனாக இருந்த பொழுதும் அவருக்கு பேராசையும் தன்னை குறித்ததான சிந்தனை அதிகமாக இருந்ததை இந்த பகுதியிலே நம்மால் பார்க்க முடிகிறது. Despite his privileges as a disciple of this master, he went far in this persisting in sin, and he lost the privilege as a disciple of prophet. கேயாசி இந்த சூழ்நிலையிலே தனக்கு உண்டான அந்த சோதனை நேரங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சலுகை பெற்ற ஊழியக்காரனாக பாக்கியம் பெற்ற ஊழியக்காரனாக நடந்து கொள்ளாமல் தன் விருப்பத்தின் ஏற்றமாக அவர் பாவத்திலே விழக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. So from this old story we understand Naaman starts with leprosy and ends with being servant of God. இந்த பகுதியின் மூலமாக நாம் பார்க்கிறது நாகமான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குஷ்டரோகியாக ஆரம்பித்தார், ஆனால் கடைசியாக ஆண்டவரின் ஊழியக்காரனாக மாறினதை நம்மால் பார்க்க முடிகிறது. But Gehazi, as a servant of the prophet of Elisha or God, he was doing a ministry of God, and because of his sin he ends with the leprosy. ஆனால் கேயாசியினுடைய வாழ்க்கையிலே பார்த்தோமே என்றால் அவர் ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் இருந்த அந்த மனுஷன் தன்னுடைய பேராசையினாலும் தன்னுடைய பாவத்தினாலும் கடைசியாக குஷ்டரோகியாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்ததை நாம் பார்க்கிறோம். Naaman presents classic sinner of unbelievers. As he thought God should work in his way, as in his he was refusing to do what Elisha was said earlier. இந்த நேரத்தில் கூட நாகமானை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு அவிசுவாசி எவ்வாறு நடந்து கொள்வார் அல்லது அவிசுவாசி எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்து விடுபட முடியும் என்பதை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது. Well, Gehazi represents a classic sinner of believers who are in the presence of God, are serving in the presence of God as a privileged disciple of master, is being enticed with sin and got consequences in his life. ஆனால் கேயாசியோட வாழ்க்கையில பார்த்தோம் என்றால் ஒரு விசுவாசி எப்படிப்பட்ட பாவத்திலே விழுந்து தன்னுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள முடியும் என்பதான ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே கேயாசி காணப்படுகிறார். It is same with us. Though we are privileged disciple of Christ, the temptation always knocks at the door of for everyone. நம்முடைய வாழ்க்கையில கூட சலுகை பெற்ற அல்லது பாக்கியம் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர்களாக நாம் இருந்தாலும் கூட பாவம் நம்முடைய வாழ்க்கையில எவ்வாறு செயல்பட்டு நம்மை விழத்தள்ள முடியும் என்பதை நம்மால் இந்த பகுதியில் காண முடிகிறது. As said earlier, this story will help us how we should not act as a disciple of Christ in our discipleship journey. நம்முடைய சீஷத்துவ வாழ்க்கையிலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்பதை குறித்து நாம் காண இருக்கிறோம். So here Gehazi life illustrates what happens to those who abuse privilege and persist in sin. ஆண்டவருடைய ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் பெற்ற தேவனுடைய ஊழியக்காரர்கள் பாவத்தின் மூலமாக எவ்வாறு விழுந்து விட முடியும், பாவத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட எதிர்ப்புகளை சந்திக்க முடியும் என்பதை குறித்து நாம் காண இருக்கிறோம். So there are three sections in this passage. The first one is we see from verses 20 and 21. முதலாவது தலைப்பு 20 மற்றும் 21 வசனங்களிலிருந்து நம்மால் பார்க்க முடியும். சிறப்புரிமை அல்லது சலுகை பெற்ற சீஷன் பாவத்தினால் கவரப்படலாம் என்பதே அந்த தலைப்பு. A privileged disciple can be enticed with sin, verses 20 and 21. 20-21 ஒரு சலுகை பெற்ற சீஷன் எவ்வாறு பாவத்தினால் கவரப்படலாம், பாவத்தினால் இழுக்கப்படலாம் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். We see once again, Gehazi, the servant of Elisha, the man of God, said, "See, my master has spared this Naaman, the Syrian, is not accepting from his hand what he brought. As the Lord lives, I will run after him and get something from him." So Gehazi followed Naaman, and when Naaman saw someone running after him, he got down from the chariot to meet him and said, "Is all well?" 20-21 தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். So we see that how a servant of master or the privileged disciple is going to be enticed with sin in this passage.
இந்த பகுதியிலே ஒரு பாக்கியம் பெற்ற ஊழியக்காரன் எவ்வாறு பாவத்தினால் கவர்ந்திழுக்கப்பட்டு விழ முடியும் என்பதை குறித்து பார்க்கிறோம். So the disciple of master giving the place for sin in his life. ஒரு சலுகை பெற்ற ஒரு சீஷன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்தை அனுமதிக்கிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம். Despite Elisha, the prophet of God, was not taking any the present what was given by the Naaman, but the Gehazi, with the greed, all the greed, he started to go after the Naaman's chariot. நாகமானால் கொடுக்கப்பட்ட அந்த விலை மதிப்புள்ள பொருட்களை எலிசா ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் கேயாசியோ அந்த எல்லா பொருட்களின் மேலே இந்த பேராசை நிமித்தமாக அதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தையோடு இதை அணுகினார். In his heart, he wanted to get something from him, or the miracle that was happened by the power of God. இந்த அற்புதம் ஆண்டவருடைய வல்லமையினால் ஏற்பட்டது. ஆனால் கேயாசிக்கோ இதன் விளைவாக தனக்கு ஏதாவது கிடைக்குமா கிடைக்காதா என்கிற அந்த வாஞ்சியோட காணப்பட்டார். We see there is a crack in the Gehazi's character in this pursuit of sin. இந்த பாவத்தை நோக்கி சென்ற கேயாசின் வாழ்க்கையிலே ஒரு சிறிய விரிசல் ஏற்பட்டிருந்தது. It is not much the big the plan that he has, but he started with a small thing, thinking that I will get something from him. ஒரு பெரிய பாவத்தை செய்ய முற்பட்டதாக காணப்படவில்லை. எப்படியாவது தனக்கு அந்த பொருட்களை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த சிறிய ஒரு நோக்கத்தை அவர் முதலாவது கொண்டிருந்தார். An ant to enter into her house, we don't need a big door to be open, but a small crack in the house, it will help ant to come inside of our home. ஒரு வீட்டுக்குள்ளே எறும்புகள் போக வேண்டும் என்றால் ஒரு பெரிய வாசல் திறக்கப்பட்டு அதற்கு வைக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரு சின்ன விரிசல் அந்த வீட்டில் இருந்தாலே போதும், அதன் வழியாக எறும்புகள் அந்த வீட்டுக்குள்ளாக சென்றுவிடும். The sin of greed slowly corrupted the servant of God, or the privileged disciple, by making himself thinking that I will get something from this man. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலை கொடுத்து வைக்கப்பட்ட அந்த வேலையில் இருந்த கேயாசி சின்ன பேராசையின் மூலமாக தனக்குள்ளாக ஏற்பட்டிருந்த அந்த சின்ன பேராசையின் மூலமாக பாவத்திலே விழுந்து விட்டார் என்பதை நம்மால் பார்க்க முடியும். So he gave the place for sin in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு இடம் கொடுத்தார். Not only that, not only there is a crack in Gehazi's character, but also he is using God's name in a vain way. அது மாத்திரமல்ல, நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறது போல கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நான் இதை சென்று பெற்றுக்கொள்வேன் என்கிறதாக ஆண்டவருடைய நாமத்தையும் வீணிலே வழங்குகிறதாக காணப்படுகிறது. When we contrast this verse 16 to verse 20, we see how the prophet of God says to Naaman and how Gehazi thinks himself. 16வது வசனத்தையும் 20வது வசனத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்ப்போமே என்றால், எவ்வாறு எலிசா நாகமான் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருளை வேண்டாம் என்று சொன்னாரோ அதே வண்ணமாக இங்கே கேயாசி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோட பேசினதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. Verse 16 we see that, but he said, as the Lord lives, before whom I stand, I will receive none. 16வது வசனத்திலே நான் வாங்குவதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். Verse 20 we see how Gehazi says, as the Lord lives, I will run after him and get something from him. ஆனால் 20ஆம் வசனத்திலோ கேயாசி சொல்வது, அவன் கையில் ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு என்பதாக நாம் பார்க்கிறோம். Using God's name in vain by saying oath on God. இவ்வாறு ஆண்டவர் பேரில் சொல்வதாக ஆண்டவருடைய பெயரை வீணிலே வழங்குவதை நம்மால் பார்க்க முடிகிறது. So what we understand from this is that as a true disciple or privileged disciple of God or our Master Christ Jesus, there is a chance that we always give our open door for sin in our life. இப்படியாக ஒரு சலுகை பெற்ற ஒரு பாக்கியம் பெற்ற ஊழியக்காரனாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருக்கிற நாமும் கூட அநேக நேரங்களிலே இப்படிப்பட்டதான பாவத்திற்கு நாம் நம்மை இடம் கொடுத்து விடுவோம். No one is exceptional in this matter.
இந்த பாவத்திற்கு வழிவிடுகிறதற்கு யாருமே விதிவிலக்கல்ல. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவம் வந்துவிட வாய்ப்புகள் இருக்கிறது. We continue in the second point by saying that a privileged disciple can be ensnared by the sin. இரண்டாவது குறிப்பாக ஒரு சலுகை பெற்ற அல்லது ஸ்லாக்கியம் பெற்ற சீஷன் பாவத்தினால் சிக்குண்டு தவிக்கலாம். Verses 22-24. And he said, all is well. My master has sent me to say, there have just now come to me from the hill country of Ephraim 2 young men of the sons of prophets. Please give them a talent of silver and 2 changes of clothing. And the Naaman said, be pleased to accept 2 talents. And he urged him and tied up 2 talents of silver in 2 bags with 2 changes of clothing and laid them on 2 of his servants. And they carried them before Gehazi. And when he came to the hill, he took them from their hand and put them in the house, and he sent them away. He sent the man away, and they departed. 22 24 முடிய அதற்கு அவன் சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தான். So he is not only giving place for sin in his life, but also he is persisting the sin in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே கேயாசி பாவத்துக்கு இடம் கொடுக்கிறவராக மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து செய்கிறவராக காணப்பட்டார். Verse 22-24 explains us how he is foolishly persisting in this sin. இந்த வசனங்களிலே எப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்து பாவத்திலே அவர் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்கிறவராக காணப்படுகிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. First of all, his greed led him to lie to Naaman. முதலாவது தன்னுடைய பேராசையின் நிமித்தமாக நாகமானிடத்திலே அவர் பொய் சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடிகிறது. And verse 22, and he said, all is well, my master has sent me to say. என்னுடைய எஜமான் என்னை உம்மிடத்திலே அனுப்பினார் என்பதாக இவர் பொய் சொல்வதை பார்க்க முடிகிறது. In reality, Elisha is not accepting, not even sending this disciple, but he is himself saying that my master sent me to get this offering. யதார்த்தமான உண்மை என்னவென்று பார்த்தால் எலிசா கேயாசியை அனுப்பவில்லை. ஆனால் இவர் தனக்கு ஏற்ற வண்ணமாக எலிசா தான் என்னை அனுப்பினார் என்பதாக இங்கே பொய் சொல்வதை. And we see another lie, second one. In continuation, there have just now come to me from the hill country of Ephraim 2 young men of the sons of the prophet. இரண்டாவது பொய்யாக இப்பொழுதுதான் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள் என்பதாக இரண்டாவது பொய்யை அவர் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. He sounds so pious and thinking like other oriented. It is not like selfish that he wants, but he want all this offering for profit or to the people of the sons of prophets. இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது என்னவென்றால், தன்னை மிகவும் ஒரு பக்திமானை போல காண்பித்துக் கொள்கிற கேயாசி தனக்கல்ல வேறு 2 பேர் வந்திருக்கிறார்கள், மற்றவர்களுக்கு வாங்குவதற்காக நான் ஓடோடி வந்தேன் என்பதாக தன்னை மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறவனாக காண்பித்துக் கொள்கிறார். It's like he wants that all to do God's ministry. It's all selfish desires for doing God's ministry, or saying that it is like trying to make his desires or his will for God's will or God's desires to be fulfilled. இங்கே இவர் செய்கிற காரியம் ஆண்டவருடைய சித்தத்தை ஆண்டவருடைய விருப்பத்தை செயல்படுத்த முயற்சிப்பவரை போல காண்பித்துக் கொள்கிறார். ஆனால் தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த வண்ணமாக அவர் நடந்து கொள்கிறார். Naaman, a new believer, or would just experience the God's hand upon him by healing power. He is now ready to show his generosity. ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட நாகமான், ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொண்ட நாகமான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தன்னுடைய விருப்பத்தை காண்பிக்கிறவராக நாகமான் காணப்படுகிறார். Gehazi asked, can I get 1 talent of silver and 2 changes of clothing?
இங்கே கேயாசி கேட்டது என்னவென்றால் ஒரு தாலந்து வெள்ளியையும் 2 வஸ்திரங்களையும் வேண்டும் என்று கேட்கிறார். But Naaman, who experienced God's healing, now is ready to even give 2 talents of silver and 2 bags and also 2 changes of clothing for this servant. கேயாசி கேட்டது என்னமோ ஒரு தாலந்து தான் கேட்டார். ஆனால் நாகமான் ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய வல்லமையை உணர்ந்தது நிமித்தமாக தன்னுடைய ஒரு தாலந்து கொடுக்கிற இடத்திலே 2 தாலந்தை எடுத்துக்கொள் என்கிறதாக தன்னுடைய இருதயத்தின் வாயிலாக அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார். So it is clear from these verses 20 to 24 that how Gehazi is persisting in the sin and ensnared by the sin. இந்த 20 முதல் 24 வசனங்களிலே எவ்வாறு கேயாசி பாவத்தினால் கவரப்பட்டு பாவத்திலே சிக்குண்டார் என்பதை நம்மால் காண முடிகிறது. Not only giving place for the sin but continuing in that sin and covering that sin with another sins. பாவத்திலே விழுந்தவராக மாத்திரமல்ல, பாவத்திலே தொடர்ந்து நிற்பவராகவும் அதை எவ்வாறு இன்னும் அதிலே நிலைத்திருப்பவனாகவே காணப்படுகிறவராக இருக்கிறார் கேயாசி. So he is trying to justify things by saying it is for the ministry of God, it is for God's usage, or it is not for me but others. மற்றவர்களுக்காக தான் நான் இந்த காணிக்கையை வாங்க வந்திருக்கிறேன், இது எனக்காக அல்ல என்பதாக கேயாசி சொல்வதையும் செயல்படுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. The sin is real in our life. We always try to persist in it even though we give room for God. ஆண்டவருக்கு நாம் இடம் கொடுத்திருந்தாலும் பாவத்திற்கு நாம் தொடர்ந்து இடம் கொடுப்பவர்களாகவும் அதை தொடர்ந்து செய்கிறவர்களாகவும் காணப்படுகிறோம். So my dear brothers and sisters, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, we understand these 2 portions how Gehazi is persisting in his life with the struggling in his life with sin. பாவத்தினால் எவ்வாறு பாவத்தின் நிமித்தம் அவர் எவ்வாறு போராடுகிறார் என்பதை கேயாசின் வாழ்க்கையின் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. Upon that he came back to home and he was silent as nothing happened. வீட்டுக்கு கேயாசி திரும்ப வந்து ஒண்ணுமே நடக்காதது மாதிரி அவர் அமைதியாகவே காணப்படுகிறார். We see the third point there, a privileged disciple can be exposed in sin from verse 25 to 27. As he came back to home, as he is pretending that nothing happened in his life or nothing he has done this moment, he was trying to show himself to Elisha that he has done nothing. கேயாசி ஒரு சலுகை பெற்ற ஊழியக்காரனாக இருந்தாலும் இந்த காரியங்களை செய்துவிட்ட பிறகு தன் வீட்டுக்கு வந்து மீண்டுமாக எலிசாக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்தும் பொழுது ஒன்றுமே நடக்காதது போல அவர் நடந்து கொள்கிறார். Verse 25, he went in and stood before his master, and Elisha said to him, where have been Gehazi? And he said, your servant went nowhere. But he said to him, did not my heart go when the man turned from his chariot to meet you? Was it a time to accept money and garments, olive orchards and vineyards, sheep and oxen, male servants and female servants? Therefore the leprosy of Naaman shall cling to you and to your descendants forever. So he went out from his presence a leper like snow. 25-26 வசனத்திலே, பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் இரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கு இது காலமா என்றார். Verse 25 up to 27. Okay. 27 வசனத்திலே, ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். The first question asked by Elisha was, where have you been, Gehazi? முதலாவது எலிசா கேயாசியை பார்த்து கேட்ட கேள்வி, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா கேட்டார். He is still persisting in his sin by saying he lost integrity, that your servant went nowhere.
ஆனால் தன்னுடைய பாவத்திலே தொடர்ந்து காணப்படுகிற கேயாசி நான் எங்கும் போகவில்லை என்பதாக பதில் சொல்கிறார். He lost his transparency character or honesty character in his life. இவ்வாறு கேயாசி தன்னுடைய வாழ்க்கையின் உண்மைத்தன்மையும் நேர்மைத்தன்மையும் இழந்தவராக காணப்படுகிறார். And moreover, he is not accepting or he is not confessing what he has done in this very moment. இந்த நேரத்திலே எந்த விதமான காரியத்தை அவர் செய்தார் என்பதை ஒப்புக்கொள்ளவும் அதை வெளிப்படுத்தவும் அவர் ஆயத்தமாக இல்லை. He knows about prophet of God, the Elisha. He has done a great miracles. He knows even how his enemies can think in another room, but he experienced this all in his life, but he is showing himself that he is doing nothing or he has done nothing by saying that he doesn't know or Elisha doesn't know what has happened in his moment. கேயாசிக்கு எலிசா ஆண்டவருடைய தீர்க்கதரிசி என்பதை நன்றாகவே அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, முன்காலத்திலே எவ்வாறு எலிசாவுக்கு ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்தினார் என்பதையும் அறிந்திருக்கிறார். ஒரு சமயத்தில் கூட மற்ற ஒரு இடத்திலே நடப்பதை அவர் அந்த இடத்துல இல்லாத போதும் அதை அறிந்து அதை தீர்க்க தரிசனமாக சொன்னார் என்பதையும் கேயாசி அறிந்திருந்தும் இந்த வேளையிலே பொய் சொல்வதற்கும் பாவத்திலே நிலைத்திருப்பதற்கும் அவர் ஆயத்தமாக காணப்பட்டார். And Elisha says, did not my heart go when the man turned from his chariot to meet you? He knows God revealed to Elisha, the prophet of God, what is happened in this very moment. இந்த நேரத்தில் கூட தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா என்பதாக எலிசா கேட்கிற போது நடந்த காரியங்கள் எல்லாம் எலிசாவுக்கு தெரிந்திருக்கிறது என்பதும் கேயாசிக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். And continuing that, Elisha asked, is it time to accept the money and governments? Is it time to get the things done or get the privileges of the worldly in our life in ministry? அது மாத்திரமல்ல, எலிசா கேட்கிற விஷயம் இதுதான் காலமா, இதுதான் நேரமா, இப்படிப்பட்ட பரிசுகளை வஸ்திரங்களை பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நேரம் சரியான நேரமா என்பதாக அவர் கேட்கிறார். He could have succeeded as a great prophet continuing after Elisha. எலிசாக்கு பிற்பாடு எலிசாவுக்கு அடுத்த தீர்க்கதரிசியாக கேயாசி ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பை அவர் பெற்றிருந்திருக்கலாம். He thought that all these positions or the gifts will helpful for himself and also the generation to come in his life. தன்னுடைய வாழ்க்கைக்கும் தன்னுடைய சந்ததியார் வாழ்க்கைக்கும் இந்த பணமும் இந்த பொருளும் நிச்சயமாக உதவி செய்யலாம் என்பதாக கேயாசி நினைத்திருந்தார். But because of sin he faced the consequences by getting the disease, skin disease. ஆனால் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக பாவத்தின் விளைவாக இந்த ஒரு கொடிய சரும நோயாகிய குஷ்டரோகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். So the sin not only has the consequences for himself but also for his descendants. இந்த இப்படிப்பட்டதான பாவம் எப்படிப்பட்டதான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால் தனக்கு மாத்திரமல்ல தன்னுடைய சந்ததியாருக்கும் இந்த ஒரு சாபத்தை கொண்டு வருவதாக காணப்பட்டது. We see 3 points. A privileged disciple can be enticed with sin, and also a privileged disciple can be ensnared by the sin, and a privileged disciple can be exposed in sin. 3 முக்கியமான தலைப்பிலே நாம் பார்த்தோம். ஒரு சலுகை பெற்ற ஒரு சிறப்புரிமை பெற்ற சீஷன் பாவத்தினால் கவரப்படலாம். இரண்டாவதாக இப்படிப்பட்ட சீஷன் பாவத்தினால் சிக்குண்டு காணப்படலாம். மூன்றாவதாக அந்த பாவத்தினால் அவன் எல்லாருக்கும் வெளிப்படையாக காட்டி கொடுத்து பாவம் தன்னை காட்டி கொடுத்து விடும் என்பதையும் நாம் பார்த்தோம். Gehazi had misused his privileged position as a disciple in an attempt to acquire wealth for himself. தன்னுடைய வாழ்விற்கு அநேக சொத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட அருமையான ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் இழந்த ஊழியக்காரனாக கேயாசி காணப்படுகிறார். He needed to learn that the ministry has no place for those who would make merchandise of it. To make a market of it or to ministry of it, to make a profit out of it, okay, to get something. இப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தமாக நாம் லாபம் அடைந்து விட வேண்டும் என்பதாக நினைத்து சில காரியங்களை செய்கிறோம். So this story is very much connected to our life.
இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகவும் நெருக்கமாக காணப்படுகிறது. We are a privileged disciples of Christ in our Christian journey. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பயணத்திலே நாமும் இப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற ஒரு தேவ ஊழியக்காரர்களாக தான் நாம் இருக்கிறோம். There is always a chance in our life that we give the place for sin in our life. இப்படிப்பட்ட அருமையான ஒரு பாக்கியம் இல்லை கொடுத்து வைத்த நாம் பாவத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது, and also we try to persist in it by not accepting or to not continuing in it. நாம் இப்படிப்பட்ட கேஎஸ்சியை போல தொடர்ந்து பாவத்திலே நாம் நிலைத்திருப்போமானால், not continuing in as a good disciples, good உண்மையான சீஷத்துவம் அல்லது உண்மையான சீஷனாக நாம் இப்படிப்பட்ட பாவத்திலே நாம் தொடர்ந்து நில்லாமல் இருக்க வேண்டும், தொடர்ந்து செய்யாமல் இருக்க வேண்டும். Paul says in Romans 6:1 that it is not a right time to continue in our sin. He continuously says that in verse 12 and 13 that as we are dead in our sins, we should not continue in our sins. Even in Galatians 5:16 he says the same thing. ரோமர் 6:1 ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா, கூடாதே என்று கூறப்பட்டிருக்கிறது. 12:13 இந்த நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக என்பதாக பாவத்திலே நாம் நிலைத்திருக்க கூடாது என்பதற்கான வசனங்கள் கூறப்பட்டிருக்கிறது. How a privileged disciple is persisting in sin. We always try to persist in our sins. நாம் ஸ்லாக்கியம் பெற்ற ஊழியர்களாக ஆண்டவருடைய வேலைக்காரர்களாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பாவத்திலே நாம் நிலைத்திருக்க கூடாது. We are trying to get things done for us by justifying it is for other purpose or for God's ministry. அநேக நேரங்களிலே ஆண்டவருடைய ஊழியத்திற்காக இது மற்றவர்களுக்காக என்று சொல்லி நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தொடர்ந்து செய்கிறவர்களாக காணப்படக்கூடாது. It is also like we always seems like we are pious in our things, doing things for God, but most of the times we end up in doing things for ourselves. அநேக நேரங்களிலே பக்திமான்களைப் போல நாம் வெளித்தோற்றத்திலே காணப்பட்டு மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வர்களாக நாம் நம்மை காண்பித்து கொண்டாலும் நம்முடைய ஆசைகளுக்காக நம்முடைய விருப்பத்திற்காக அநேக நேரங்களிலே நாம் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். Upon that we never accept what we have done in our life. அது மாத்திரமல்ல, நாம் செய்த காரியத்தை நாம் ஒத்துக்கொள்கிறவர்களாக காணப்படுவதில்லை. We forget most of the time that our sins are exposed to God, though they may not exposed to anyone in our life. பாவமானது மற்றவர்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நாம் செய்கிற எல்லா பாவமே ஆண்டவருக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். Confessing sins is a great privilege that God has given, that He still can forgive us and to continue as His privileged disciple. ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்னவென்றால், நாம் நம்முடைய பாவத்தை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடும் பொழுது நாம் மீண்டுமாக அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு உடனடியாக அவர் வாய்ப்பு அளிக்கிறார். Proverbs chapter 28 verse 13 says in this way. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரத்திலே 13வது வசனம், நீதிமொழிகள் 28:13 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. Whoever conceals his transgressions will not prosper, but he who confesses and forsakes them will obtain mercy. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்பதாக. As a true disciple of Christ, we are privileged to have a great comforter in our life whom we can trust and confess to him. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகவும் சார்ந்து கொள்ளக்கூடிய தேவனாக கர்த்தர் காணப்படுகிறார். அவரிடத்திலே நாம் சார்ந்து கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். So we no need to hide any of our sins in our life. நம்முடைய பாவங்களை நாம் மறைக்கிறவர்களாக காணப்பட அவசியமே இல்லை. Gehazi tried to hide what he has done in this passage. இந்த பகுதியிலே கேயாசி தன்னுடைய பாவத்தை மறைக்கிறவனாக காணப்படுகிறான். Upon that he got consequences or affected with the leprosy. அதன் விளைவாக பாவத்தை மறைத்தது நிமித்தமாக குஷ்டரோகத்தை அவன் உடம்பிலே பெற்றுக்கொள்கிறான். So most of the times we don't even think about confessing our sins. நிறைய நேரத்தில் நாம் நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்வதற்கு விருப்பப்படுவதே இல்லை.
we not even accepting that what we have done. நாம் என்ன செய்தோம் என்பதை ஒத்துக்கொள்ளவும் நமக்கு மனசே இல்லை. We have to understand that sin leads to destruction. நாம் பாவம் சாபத்துக்கு நேராக அல்லது அழிவுக்கு நேராக நம்மை கொண்டு செல்லும் என்பதை அநேக நேரங்களில் மறந்து விடுகிறோம். It has consequences for ourselves and also social or descendants. இப்படிப்பட்ட பாவத்தின் விளைவுகள் நம்மை மாத்திரம் பாதிப்பதில்லை, நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய சந்ததியையும் பாதிக்கும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. John is asking or calling everyone in 1 John 1 verses 8 and 9. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8-9 இவ்வாறு யோவான் நம்மை அழைக்கிறார். If we say we have no sin, we deceive ourselves and the truth is not in us. If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. So as John said that we have to come before the Lord and say, God, you know my heart and you know my insight of heart. So please forgive my sins, that what I am planning to do or what I am persisting in my sins. எப்படி யோவான் அழைக்கிறார் அதே வண்ணமாக ஆண்டவருக்கு முன்பாக வந்து, ஆண்டவரே நீர் என்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறீர், என்னுடைய உள்நோக்கங்களை எல்லாம் அறிந்திருக்கிறீர், நான் தொடர்ந்து பாவத்தில் இல்லாத வண்ணம் என்னை காத்துக்கொள்ளும் என்பதாக நாம் வேண்டுதல் செய்ய அழைக்கப்படுகிறோம். And ask God, please help God to overcome this sin in any particular sin in our life. எப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட பாவமாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து மேற்கொள்ளத்தக்கதான பலனையும் சத்துவத்தையும் எனக்கு தாங்க என்பதாக நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம். We no need to offer a great money to God to things to be done in our life or forgiving for our sins. பாவத்திற்கு மன்னிப்பு பெறுவதற்கு அநேக பெரிய காரியங்களை செய்ய அவசியமில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து வேண்டுதல் செய்தால் மட்டுமே போதுமானதாக இருக்கும். So it is not even right time for to make rich ourselves or to get privileges in our life by doing wrong things. தவறான காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சொத்துக்களையும் பணத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற அப்படிப்பட்ட காலகட்டத்திலே நாம் இங்கே இல்லை. And think for others or a ministry oriented person. As a true disciple of Christ, we should always be a ministry oriented and think for others. ஆண்டவருடைய உண்மையான சீஷனாக, ஆண்டவருடைய உண்மையான ஊழியக்காரராக நாம் மற்றவர்களுக்காக சிந்திக்கிறவர்களாக, மற்றவர்களுக்காக நாம் செயல்படுகிறவர்களாக காணப்பட அழைக்கப்படுகிறோம். So my dear brothers and sisters, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, today we have seen how a tragic story of Gehazi ends with a destruction in his life. ஒரு கேஎஸ்சியுடைய வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட ஒரு சோகமான முடிவுக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையின் பாவத்தினாலே அவர் சென்றதை நம்மால் காண முடிகிறது. Think that there is always consequences for the sins that we are doing. எப்பொழுதுமே நம்முடைய பாவத்திற்கு விளைவுகள் அல்லது அதற்கு தண்டனை உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. As a true discipleship of Christ, we should always come before him and ask his grace. உண்மையான சீஷனாக, உண்மையான சீஷத்துவத்திற்கு அடையாளமாக ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக வந்து அவருடைய கிருபைக்காக நாம் காத்திருக்க அழைக்கப்படுகிறோம். Ask God's help in our ministry or in our everyday life, in our the workplace. நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்விலும், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும், நம்முடைய காரியங்களிலும் ஆண்டவருடைய பலத்தையும் ஆண்டவருடைய உதவியும் நாட நாம் முற்படுவர்களாக காணப்பட வேண்டும். A true discipleship of Christ, ask God's help in his trouble. ஒரு உண்மையான சீஷன் ஆண்டவருடைய உதவியை தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் கேட்கிறவனாக காணப்பட வேண்டும். We have a great God who can forgive our sins and we can continue as a privileged disciple in our discipleship of Christ in our life. நம்முடைய தேவன் மிகவும் பெரிய தேவன். அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதன் வாயிலாக ஒரு உண்மையான சீஷத்துவத்தை நாம் தொடர்ந்து மேற்கொள்ள முடியும். So let us close our eyes and look upon the Lord and asking God's forgiveness for our sins, what we persisting in our life every day. நம்முடைய வாழ்க்கையில கண்களை மூடி நாம் ஒரு விசை நினைத்து பார்ப்போம், எப்படிப்பட்ட பாவத்திலே நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிறவர்களாக, உண்மையான சீஷனாக மாறுவதற்கு இந்த முதல் காரியத்தை நாம் செய்வோமாக. Father, we always, like Gehazi,
looking for the chances to do sin and even to persist in it. ஆண்டவரே, நாங்கள் கேயாசியை போல எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் பாவத்தை செய்யலாம், அதிலே நாங்கள் தொடர்ந்து இருக்கலாம் என்றே நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. Father, help us to guide through your spirit in our life. அப்பா, உம்முடைய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. Whether workplace or college or anywhere in our life, please help us to do right things in our life. ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், எங்களுடைய வீட்டில் இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே சரியான காரியத்தை மாத்திரம் செய்வதற்கு எங்களுக்கு தேவையான பலத்தை தாங்கப்பா. Father, we confess our sins before your presence, that what we have done in our life is leading for destruction, but only by accepting your grace in our life we can continue as a true disciples of you. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கையிடுகிறோம் அப்பா. நாங்கள் உண்மையான சீஷத்துவத்தை அடைவதற்கு நாங்கள் உம்முடைய பலத்தை கொண்டு இந்த காரியங்களை உம்முடைய சமூகத்தில் மன்னிப்பு பெற்று நாங்கள் உண்மையான சீஷர்களாக மாறுவதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. Father, we submit ourselves to you in our all things. எங்களுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. We surrender our lives to you, Lord. எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு முன்பாக நாங்கள் சரணடைகிறோம் அப்பா. Help us in each area of our life. எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கங்களையும் உம்முடைய உதவியை நாடி வந்திருக்கிறோம் அப்பா. We pray all things in Jesus' name. உம்முடைய நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. Thank you all. நன்றி.